தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல, திங்கள் வந்து காயும் போது என்ன வண்ணமோ நினப்புல, வந்து வந்து போகுதம்மா எண்ணம் எல்லாம் வண்ணமம்மா, எண்ணங்களுக்கு ஏத்தபடி. சொல்லுங்க மேம். என்ன ஆல்ஃப்ரெட், எங்கே இருக்கீங்க? இதோ எங்கள் பக்கத்தில் பார்க்குக்கு வந்தேன் மேம். சொல்லுங்க. ஓகே, நம்ம ப்ராஜெக்ட் கான்ட்ராக்ட் முடிஞ்சிடுச்சு தெரியுமா? தெரியும் மேம், மெயில் பார்த்தேன். ஆஃப்டர் 6 monthsக்கு நம்மளுக்கு ஜாப் இருக்காது, ஸோ பார்த்துக்கோங்க. ஓகே மேம். பேலன்ஸ் ப்ராஜெக்ட் டீட்டெயில்ஸ்லாம் நான் உங்களுக்கு மெயில் பண்ணுறேன். டேக் கேர். ஓகே மேம். அடுத்த மாதம் தங்கச்சிக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டணும். இப்போ வந்து வேலை இல்லைன்னு சொல்கிறேன். சாப்பாட்டுக்கு வீட்டு வாடகைக்கெல்லாம் என்ன பண்ணுறது? ஆஃப்டர் 6 monthsக்கு நம்மளுக்கு ஜாப் இருக்காது, ஸோ பார்த்துக்கோங்க. மச்சான், இவன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறானாண்டா. மச்சி, பிஸ்னஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணனா அதுக்கெல்லாம் பேக்ரவுண்ட் வேணும்டா. என்னடா விளையாடலாம்ல? மச்சான், நீங்கள் விளையாடுங்கடா. இதோ நான் வரேன். சரி, நீ போ, நான் வரேன். மச்சான், என்னடாச்சு அவனுக்கு? ஏன்டா இப்படி பண்ணுறான்? அவனுக்கு ஜாப் கான்ட்ராக்ட் முடிஞ்சிச்சுரா ஐடியில். இப்போ வேலை இல்லை, ஃபேமிலியில் நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குதுன்னு சொன்னான். ஒரு வேலை அதை பற்றி எதனா யோசிக்கிறான் போல். சரிடா, அவன் தான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறான்னு சொல்லிட்டு இருந்தான்ல. சொன்னான்டா, ஆனால் அவன் ஜாபில் இருக்கும்போது எந்த ஒரு பேக்கப்புமோ பண்ணலை. ஃபேமிலினே போயிட்டான். விட்ரா, பார்த்துக்கலாம். இன்னும் ஏன்டா அதை பற்றி யோசிச்சுட்ருக்க? நீ தானே தர சொன்ன நம்மளை விட்டு ஒன்று போனால் அது நம்மளை தேடி திரும்ப வரும்னு. ஆனால் என்னோடய லைஃப்பில் நீ மட்டும் தான் தலை அன்எக்ஸ்பெக்டடாக திரும்ப வந்த. மிச்சதெல்லாம் என்னை விட்டு போகுதே தவிர திரும்ப வர மாட்டேங்குது. டேய் மச்சான்,
உன்கிட்ட டேலண்ட் இருக்குது, நீ இப்போ கூட உன் பிஸ்னஸில் நான் ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கே வெறும் டேலண்ட் வச்சுட்டு மட்டும் என்ன மச்சான் பண்ணுறது? இங்கே நீ ஒரு விஷயம் பண்ண போகிறேன்னா சொன்னால் உனக்கு பேக்ரவுண்ட் இருக்கான்னு கேட்குறானுங்க. பேக்ரவுண்ட் இருந்தால் தான் இங்கே வாழ முடியும்ல. நீ ஏன்டா பேக்ரவுண்டு இல்லைன்னு நினைக்கிற? அந்த பேக்ரவுண்டை நீ உருவாக்கு. நமக்கு பின்னாடி வர ஜென்ரேஷன் கிட்ட உன் பேக்ரவுண்ட் என்னன்னு யாராவது கேட்டால் நம்ம பேரை சொல்லணும். இதுதான்டா என் பேக்ரவுண்டு. எனக்கு அந்த நம்பிக்கையே போயிடுச்சு தல. டேம் சொல்கிறான் அவன்கிட்ட. தலை தங்கச்சி கால் பண்ணுறா, காலேஜ் முடிஞ்சிட்ருக்கோன்னு நினைக்கிறேன். நான் கிளம்புறேன்டா மச்சி, வரேன்டா. டேய் பார்த்து போ. இங்கே என்னடா பண்ணுற? வா தலை, சும்மா தான். இந்தா என்ன தலை இது? இந்த அமௌண்ட்டை வச்சு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறா. ஏதுடா இவ்வளோ காசு? பைக்கை வித்துட்டியா? ஆமாண்டா. டேய், நீ ஆசைப்பட்டு வாங்கின பைக் ஆச்சேடா. என் வாழ்க்கையில் எவ்வளோ ஆசைப்பட்டிருக்கேன், அதெல்லாம் எனக்கு கிடச்சிச்சான்னு. நான் பார்த்துக்கிறேன், நீ ஒர்க் ஆரம்பிக்கிற வேலையை பாரு. நம்மளை மாதிரி மிடில் கிளாஸ் பசங்களுக்கு பிரச்சனையே இந்த காசு தான் இல்லை. நம்ம ட்ரீமே அச்சீவ் பண்ண விடாமல் தடுக்கிறது. அதான் காசு இருக்குல்ல, இதை வச்சு உன்னோட ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணு. என் ப்ராஜெக்டே அதான் தலை. புரியல? இன்றைக்கி இருக்க ஜென்ரேஷனில் எல்லாரும் மோஸ்ட்டாக பேஷனாக ஃபாலோ பண்ணுறது ஃபோட்டோகிராஃபி ஸ்கில்ஸ் தான். ஃபோட்டோகிராஃபி பண்ணோன்னா அதுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன் கேமரா. அதில் 50% மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ் தான் அவங்க பேஷனை அச்சீவ் பண்ண முடியாமல் இருக்காங்க. காரணம் கேமரா. இன்றைக்கி இருக்க கேமரா ப்ரைஸ் எல்லாம் 1 lakhக்கு மேலே தான் ப்ரொஃபஷ்னல் கேமரா இருக்குது. ஆனால் நம்மளை மாதிரி மிடில் கிளாஸ் லைஃப் வாழ்கிறவங்களாம் எங்கே போகிறது இவ்வளோ அமௌண்ட்டுக்கு? இதை பேஸ் பண்ணி தான் என்னோடய பிஸ்னஸ். 20,000 இருந்து ப்ரொஃபஷ்னல் கேமரா சேல் பண்ண போகிறேன். 1 lakh கேமில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கோ அந்த சேம் ஃபீச்சர்ஸ் இந்த 20,000 ரூபாய் கேம்லேயும் இருக்கும். குவாலிட்டியில் ஒரு சேஞ்சும் இருக்காது, கேமரா குவாலிட்டியில் ஒரு குறையும் இருக்காது. என்னோடய பிஸ்னஸ் மோட்டிவே ப்ராஃபிட் இல்லை, நம்மளை மாதிரி பசங்களோட பேஷன் தான். இப்போ புது கேம் வாங்க முடியலன்னா எல்லாருமே சூஸ் பண்ணுறது செகண்ட் ஹேண்ட் கேம் தான். இந்த ப்ரைஸுக்கு செகண்ட் ஹேண்ட் கேமே இருக்குல்ல? கரெக்ட் தான் மச்சான். ஆனால் என்ன தான் செகண்ட் ஹேண்ட் கேம் யூஸ் பண்ணாலும் சில டேமேஜ் கண்டிப்பாக இருக்கும். சம்டைம் கேமரா ரன் ஆகி குவாலிட்டி இஷ்யூ வரும். செகண்ட் ஹேண்ட் கேம் நம்பி வாங்குறதுக்கு பதிலாக இவங்க நான் யூஸ் கேமே வாங்கலாம்ல. செம்மடா, இந்த பிளான் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். என் ஆஃபீஸில் தேவான்னு ஒரு ஸ்டாஃப் இருக்கார் தல. அவர் மூலியமாக தான் சில ஃபார்மாலிட்டிஸ் கம்ப்ளீட் பண்ண ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னார். அவர்கிட்ட பேசிட்டேன். மேக்ஸிமம் நாளைக்கு பெங்களூர் போகிற மாதிரி இருக்குது தல. இங்கே பார், ஒரு விஷயம் நமக்கு நடக்கணும்னா நம்ம எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணால் போகலாம். நீ இறங்கு, நான் பார்த்துக்கிறேன். சரிடா, மார்னிங் கிளம்பிட்டு கால் பண்ணு. உன்னோட வண்டியிலேயே நான் உன்னை பஸ் ஸ்டாண்டில் ட்ராப் பண்ணிடுறேன். சரிவா, நான் ட்ராப் பண்ணுறேன். வா.
லக்கேஜ் எல்லாம் வண்டியில் ஏற்றிட்டேன். எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்க. என்னடா சோகமாக இருக்கா? திருப்பி ஃபஸ்ட்டில் இருந்தா? இல்லை, இவ்வளோ நாள் அம்மா தங்கச்சின்னு இருந்துட்டேன். இப்போ அவங்கள விட்டு தனியாக போகிறத நினச்சாதான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. டேய், உனக்கு அட்வைஸ் பண்ணியே நம்ம பூமர்னு நினச்சிட போகிறாங்களா? பேசிக்காக நான் இவ்வளோ பொலைட்டாலாம் படம் பண்ணுற ஆள் கூட இல்லைடா. என்ன போய் இப்படி பண்ண வச்சிட்டியாடா? டேய், பஸ்ஸு கிளம்பிச்சு பார், கிளம்பு. சரி, நான் போயிட்டு வரேன் தலை, கால் பண்ணுறேன். சரிடா, பார்த்து போ. போயிட்டு கால் பண்ணுறா. டே மயிரே, உன் ரூட்டு கிளியர் ஆயிடுச்சு. ஆல் த பெஸ்ட். ஹலோ மாமே, எங்க மாமே இருக்க? தரிசன டிக்கெட் கச்சிச்சு. என்ன பண்ற? வீட்டில் தீபாவளி அதிகமா கண்ட இடத்துல கை வைக்கிறானுங்க மாமே. சீக்கிரம் மாமே, குட்டி கொஞ்சம். டேய் ஓடுறா. டேய் டிக்கெட் விடுறா. டேய் மாமே, லாங் ஏற மாட்டேன். எங்கடா இருக்கிறான்? ஊருக்கு கிளம்பிட்டானா? சீக்கிரம் வா, தரிசன டிக்கெட். இப்போ நான் யாரும் அமேசான் ரிட்டர்ன் போட மாட்டாங்களே. சரி, ஹலோ. என்னடா, ப்ரொடியூசரை மீட் பண்ணியா? மீட் பண்ணண்டா. என்னாச்சு? போய் ஸ்டோரி சொன்னேன், மெயில் பண்ணுறேன்னு சொன்னாங்க. நான் வந்துட்டேன். ஏன்டா, வெயிட் பண்ணிட்டு வந்துருக்கலாம்ல? எவ்வளோ நாள் தான்டா வெயிட் பண்ணுறது? லைஃப் கட்ஸ் வரலும் வெயிட்டிங்லேயே போயிடுமான்னு பயமாக இருக்குது. இவ்வளோ நாளாக வெயிட் பண்ணல, கண்டிப்பாக உன் டேலண்ட்டுக்கு சான்ஸ் கிடைக்கும். சாப்பிட்டியா? இல்லைடா, இனிமே தான். அப்செட்டாக இருந்துச்சு, அதான் கிரவுண்டுக்கு போகலான்னு கிளம்புனேன். சரி, நீ கிரவுண்டுக்கு போ. கிரவுண்டுக்கு போயிட்டு கால் பண்ணு. சரிடா, பார். பாய். ஹலோ. கங்க்ராச்சுலேஷன் ஆல்ஃபேர், உங்கள் கம்பெனிக்கு அப்ரூவல் வந்துடுச்சு. எல்லா டீட்டெயில்ஸும் மெயில் பண்ணுறேன். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ சார். ஓகே, எனக்கு ஏன் தேங்க்ஸ் சொல்கிறீங்க? உங்கள் ஃப்ரெண்டுக்கு சொல்லுங்கள். பிகாஸ் உங்கள் சக்ஸஸ்க்கு அவர் தான் காரணம். பிகாஸ் தான் வளராமல் இந்த உலகத்தில் யாரையும் வளர விட மாட்டான்.
ஆனால் நண்பர்கள் அப்படி இல்லை. ஆமாம் சார். ஓகே அல்பேர், டேக் கேர். தேங்க்யூ சார்.